அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதுமாக ஜூமிலே கலந்து கொண்டிருக்கின்றதான உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். முக்கியமாக எஸ்தரம்மா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அநேக விதமான போராட்டங்கள் மத்தியிலும் எதிரான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த ஊழியங்களை நடத்தி ஆண்டவர் நடத்தி வருவதை பார்க்கும் பொழுது நான் கர்த்தருக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன். உங்களோடு கூட நான் இருப்பதிலே மிகுந்த சந்தோஷமாய் நான் இருக்குகிறேன். இந்த நாளிலுமாக தேவன் எனக்கு கொடுத்ததான சில ஆலோசனைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரியா கேக்குதா? சரியா கேக்குது பாஸ்டர். ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, கேக்குதுமா? கேக்குது. ஓகே, நம்முடைய கண்களை மூடி நாம் இருக்குகின்றதான இடத்திலே சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அதற்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கின்றதான நல்ல தேவனே, இதோ இந்த இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்து நிமித்தமாக இந்த நிமித்தமாக உடைய கர்த்தாவே சமூகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் இருக்குகின்றதான இடத்திலிருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, துதிக்க, செய்த நன்மைகளை நினைத்து நன்றியை உமக்கு ஏறெடுக்கும்படியாக எங்களை நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூமிலே கலந்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொருத்தரையும் பேரு பேராக தனித்தனியாக உடைய கரத்திலே அடியன் கொண்டு வருகிறேன். இந்த நேரமானது ஆண்டவரே உடைய மகிமைக்கு காரணமாகவும் ஒவ்வொரு மக்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் விடுதலைக்கும் காரணமாகவும் தேவரே இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமான நேரமாய் இருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். கர்த்தாவே, அடியனை தாழ்த்துகிறேன். என்னை சிலுவையின் ஆண்டவரே மறைவிலை நீர் வைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவர், உம்முடைய நாமம் உயரட்டும். எல்லா தடைகளை நசரேயனாகிய இயேசு நாமத்தினால் அகற்றுகிறேன். விடுதலையும் ஜெயத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி இயேசுவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிரதான தூய பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்குகின்றதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த ஜூமிலே கலந்து இருக்குகின்றதான உங்களை யாவரையும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பார்க்குகின்றதான காரியம் என்னவென்று சொல்லி நாம் சிந்திக்கிறதான வேளையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரான காரியங்களை நாம் அடிக்கடி சந்தித்துக் கொண்டே இருக்குகிறோம். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றிகரமாக நாம் வாழ்வது என்று சொல்லி அநேக நேரத்திலே அநேக மக்கள் கலங்கி போயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றுக்கு பிறப்பாடு ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு பிறப்பாடு மறுபடியும் மற்றொரு பிரச்சனை, மற்றொரு போராட்டம், எதிரான காரியங்கள் பல விதத்திலே இந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் வேதனையோடு கலக்கத்தோடு இருக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேகர் பிரச்சனைகளின் நிமித்தமாக விசுவாச வாழ்க்கையை விட்டு அகன்று போகுகின்றதான நாட்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டமிட்டமாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். இயேசுவை நோக்கி நாம் கேட்போமே, ஆனால் இயேசு நம்மை பார்த்தவர் சொல்லுவார், நிச்சயமாக ஜெயம் உண்டு, திடமனமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருப்பார். இந்த இரவு வேளையில என்னை கேட்குகின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே,
போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரான காரியங்கள், எதிர் வல்லமைகள் நம்மை நேரிட்டு வந்தாலும் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்குகிறார். அவர் நம்மை ஒரு போதும் கைவிடுகிற தேவன் அல்ல. தன்னுடைய வாக்கு தத்தத்தின்படி நம்மோடு இருந்து நம்மை தைரியப்படுத்தி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிரான காரியங்களையும் மேற்கொள்ளும்படியாக தேவன் நம்மை பலப்படுத்த இந்த நாளிலே வல்லவராக இருக்குகிறார். சோர்ந்து போகாமல், கலங்கி போகாமல் நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்குகிறதான வேளையிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி தாவீதுடைய வாழ்க்கையிலே எதிரான யுத்தங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்ததான வாழ்க்கையாக இருந்தது என்று சொல்லி வேதத்தை நாம் தியானிக்கிற வேளையிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. காலை வேளையில் எழுந்த உடனே தாவீதுக்கு விரோதமாக சவுல் எதிர்த்து போராடி கொண்டிருந்தார். அநேக வருடங்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலே எதிரான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவ வார்த்தையின்படி நாம் பார்க்குகிறதான வேளையிலே தாவீதோடு தேவன் இருந்தார். தாவீதை தேவன் பலப்படுத்தினார். தாவீது போன்ற இடங்களில் எல்லாம் தேவன் தாவீதுக்கு வெற்றியை, ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், தாவீதை போராட்டங்களை, யுத்தங்களை ஜெயிக்க பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நேரிடுகின்றதான போராட்டங்களை, பிரச்சனைகளை, எதிரான வல்லமைகளை ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இரவுகளில் ஒரு வார்த்தையை நாம் வாசித்துக் கொள்வோம். சங்கீத புஸ்தகத்தின் 41 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம் 11 வசனம். தயவாக தமிழ்ல யாராவது வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 41:11. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இடத்திலே தாவீது சொல்லுகிறார், என் சத்ரு என் மீது ஜெயம் கொள்ளாமல் இருப்பதினாலே நீர் என் மேல் பிரியமாய் இருக்குகிறீர் என்று சொல்லி அறிவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த நாளிலுமாக என்னை கேட்குகின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், தாவீதை ஜெயம் கொள்ளும்படியாக செய்த தேவன், சத்ருவானவன் ஜெயம் கொள்ளாதபடி தாவீதோடு இருந்து தாவீதை தாங்கின தேவன் நம்மோடு அவர் இருக்குகிறவராக இருக்கிறார். எப்பொழுது சத்ருவானவனை நாம் ஜெயிக்கிறோமோ அப்பொழுது தான் தேவன் நம்மீது பிரியமாயிருப்பார். தேவனுடைய திட்டம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள் சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்குகிறது. எதிர் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குகிறது. நமக்கு எதிராக வருகின்றதான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குகிறது. எப்பொழுது நாம் ஜெயிக்கிறோமோ, எப்பொழுது நாம் சத்துருக்களை ஜெயிக்கிறோமோ, எதிரான போராட்டங்களை ஜெயிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மீது பிரியமாயிருப்பார். என்ன கேட்குகின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் சத்ருவின் கிரியைகளை, போராட்டங்களை ஜெயிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்குகிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? பரம கானானின் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அந்நிய ஜாதிகளை அவர் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. 31 சிறிய ராஜாக்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், அவர்களை முறியடிக்க வேண்டும், அவர்களை தேசத்தை விட்டு துரத்தி விட வேண்டும். அப்பொழுது தான் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். கானான் தேசத்தின் பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள புசிக்க முடியும், அந்த பலனை காண முடியும். இந்த நாட்களிலே என்னை கேட்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, எப்பொழுது நாம் ஜெயிக்கிறோமோ அப்பொழுது தான் நாம் பரம கானானை சுதந்திரிக்க முடியும் என்கின்றதான காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது.
போராட்டம் நிறைந்த வாழ்க்கைத்தான், பிரச்சனை நிறைந்த வாழ்க்கைத்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயமாக போராட்டம் உண்டு. நிச்சயமாக பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறதான வேளையிலே சோதனைகள் நம்மை நேரிட்டு வருகிறது. பலவிதமான எதிரான காரியங்களை நம்மை நேரிட்டு வருகிறது. இருந்தாலும் நமக்கு வாக்களித்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நேர்வை ஏற்படுகின்றதான சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரான வல்லமைகள் மத்தியிலே நாம் தனிமையாக அல்ல, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். 27ஆம் சங்கீதம் 1லிருந்து 3 வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 3ஆம் வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. இந்த நாளிலே போராட்டங்களின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, எதிரான சூழ்நிலைகளின் மத்தியிலே இருக்குகின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, தாவீதை போல இந்த விசுவாச வார்த்தையை, விசுவாச அறிக்கையை நீ செய்கிறதான வேளையிலே வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும். சத்ருவானவன் தோற்கடிக்கப்பட்டு போவான். சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகுவான். சத்ருவானவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்விதமாக தாவீது விசுவாச அறிக்கையின் வார்த்தைகளை அவர் கூறினாரோ அவ்விதமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச அறிக்கையை செய்கிறதான வேளையிலே நாம் மேற்கொள்ளுகிற ஜனங்களாக நாம் மாற்றப்படுவோம். Praise the Lord. இந்த நாளிலே தேவன் நம்மை அவ்விதமாக பலப்படுத்துவாராக. விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கின்றதான ஜனங்களாக, நம்மை அழைத்த தேவனை நோக்கி பார்க்குகின்றதான ஜனங்களாக தேவன் நம்மை இந்த நாளிலே பலப்படுத்துவாராக. அவர் நம்மை இந்த நாளிலே அபிஷேகிப்பாராக. சோர்ந்து போகாமல், திகைத்து பயந்தவர்களாக காணப்படாதபடி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி கேள்வி கேட்காமல் தேவனை நோக்கி விசுவாச அறிக்கையை நாம் செய்கிறதான வேளையிலே நிச்சயமாக நமக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நாம் அஞ்சாதவர்களாக, பயப்படாதவர்களாக கர்த்தருடைய மகிமைக்காக நிற்க முடியும் என்கிறதான காரியத்தை இந்த இரவு வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கேக்குதுங்களா? நான் பேசுவது கேக்குதா? தேவன் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்த போகிறார். பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே தவித்து வேதனையோடு கலங்கி போகின்றதான நம்முடைய வாழ்க்கையை நோக்கி தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தை அறிக்கையிடு என்று சொல்லி. விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை இடுகிறதான வேளையிலே சத்ருவானவன் தோற்கடிக்கப்பட்டு போவார். சத்ருவின் மீது நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுவோம் என்கின்றதான காரியத்திலே சந்தேகம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர்கள் அந்த இடத்திலே காணப்பட்டதான அந்நிய ஜாதிகளை ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனையாக இருந்தது. அந்த இடத்திலே காணப்பட்டதான 31 ராஜாக்களை, சிறிய ராஜாக்களை அவர்கள் முறியடிக்க வேண்டும். அவர்களை அந்த இடத்திலிருந்து துரத்தி விட வேண்டும். அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது
தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவர்கள் அவ்விதமாக செய்தபடியினாலே கானானை அவர்கள் பிரவேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகின்றதான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே நாம் சோர்ந்து போகாதபடி தைரியமாக நாம் மேற்கொள்ளுகிறதான வேளையிலே நமக்கு தேவன் கொடுத்த பரம கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த இரவு வேளையில தேவன் நம்மை அழைப்பை நினைத்து அதை நாம் சிந்தித்தவர்களாக, நெருக்கங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, பலவிதமான சோர்வுகளின் மத்தியிலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்குகின்றதான ஜனங்களாக, பரம கானானை, தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்குகின்றதான ஜனங்களாக தேவன் நம்மை அபிஷேகிப்பாராக. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை நாம் வாசித்துக் கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போய் மறுபடியும் உங்களுக்காக இடத்தை ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் மறுபடியும் வந்து நான் இருக்குகின்றதான இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக என்னோடு உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேதனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் இவைகள் நிரந்தரம் அல்ல. இவைகள் கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரமே என்று நாம் அறிந்தவர்களாக, நாம் விசுவாசத்திலே திடன் கொண்டவர்களாக, சத்ருவின் காரியங்களை மேற்கொள்ளுகிறதான ஜனங்களாக இந்த நாட்களிலே நாம் நிற்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அநேக விசுவாசத்திற்கு கடந்து வந்ததான அநேக மக்கள் விழுந்து போகுகின்றதான, பின்வாங்கி போகுகின்றதான சூழ்நிலைகளை நாம் பார்க்குகிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நாட்களிலே தாங்கள் நம்பின தேவனை குறித்ததான சரியான விசுவாச அறிக்கையின் வார்த்தைகளை அவர் சொல்லாததினாலும், விசுவாசத்தினாலே திடன் கொள்ளாமல் இருப்பதினாலும் இந்த நாட்களில் அநேகர் தேவனுடைய சமூகத்திலிருந்து அகன்று போகுகின்றதான சூழ்நிலையை நாம் பார்க்குகிறோம். இந்த நாட்களிலே தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாட்களிலே தேவன் நம்மை அபிஷேகிப்பாராக. இந்த நாட்களிலே தேவன் நம்மை திடப்படுத்துவாராக. விசுவாசத்திலே திடன் கொண்டவர்களாக நிற்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுது நாம் போராட்டத்தை ஜெயிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவருடைய காரியங்களை ஜெயிக்கிறோமோ அப்பொழுது தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கின்றதான ஜனங்களாக நாம் மாறிவிடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். யெகோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்ளுவோம். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயின் இடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின் படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. எப்பொழுது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே யுத்தங்கள் ஓய்வதும், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரான வல்லமைகளுக்கு ஒரு வெற்றி உண்டாகுகிறதோ அப்பொழுது அமைதி உண்டாகும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்க ஜனங்களாக
வைராக்கியத்தினால் நிரம்பினவர்களாக, சத்ருவை மேற்கொள்ளுகிற ஜனங்களாக, போராட்டத்தை மேற்கொள்ளுகிற ஜனங்களாக, ஆசீர்வாதத்திற்கு காரணமான ஜனங்களாக அவர் மாறிவிடுவார்கள். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே 11 அதிகாரங்களிலும் அவர்கள் யுத்தத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் சுதந்திரிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு புறப்பட்டு பார்க்குகிறதான வேளையிலே அந்த தேசத்திலே அமைதலாக இருக்கும்படியாக தேவன் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்குகிறோம். பழைய ஏற்பாடு காலத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே மாம்சத்திற்கு எதிராக மாம்சத்தோடு போராடினார்கள், யுத்தத்தை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்திலே நாம் வாழ்கின்றதான நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யுத்தம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. அவைகள் எவைகளோடு என்று சொல்லி நாம் தியானிக்கிறதான வேளையிலே நமக்கு இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போராட்டம் இல்லை. ஆனால் அதிகாரங்களோடும் அந்தகார வல்லமையோடும் வான மண்டலத்தில் இருக்கின்றதான சேனைகளுக்கும் விரோதமாக நாம் போராடுகின்றதான ஜனங்களாக இருக்குகிறோம். மாம்சத்தின் கிரியைகளுக்கு விரோதமாக நின்று போராடுகின்றதான ஜனங்களாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு எதிராக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக, பரிசுத்தத்திற்கு எதிராக, நீதிக்கு எதிராக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக நமக்குள்ளே காணப்படுகின்றதான தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களுக்கு எதிராக நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு அவ்விதமான ஒரு வைராகியத்தை நமக்குள்ளாக உண்டாக்குவாராக. பரிசுத்த வைராகியம் நமக்குள்ளே உண்டாகட்டும், நீதியின் வைராகியம் நமக்குள்ளே உண்டாகட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கின்றதான வைராகியம் உண்டாகட்டும், தேவனுக்கு பிரியமல்லாத சுபாவங்களை ஜெயிக்க வேண்டும் என்கிறதான வைராகியம் நமக்கு உண்டாகட்டும். அமலாக்கிய சக்திகள், அந்த வல்லமைகள் மாம்சத்தின் கிரியைகளை குறிக்குகிறது என்று சொல்லி நாம் தியானிக்கிறதான வேளையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாட்களிலே தேவன் நம்மை போராடி ஜெயிக்கின்றதான ஜனங்களாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெயம் கொள்ளுகிறதான ஜனங்களாக நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். சுருக்கமாக இந்த போராட்டத்தை குறித்து நாம் சொல்லுகிறதான வேளையிலே நமக்கு எதிராக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்குகின்றதான சுருக்க போராட்டத்தை குறித்து சுருக்கமாக நாம் சொல்ல போகுவோம் என்று சொன்னால், ஒன்று உலக மாம்சத்திற்கு எதிராகவும், இன்னொன்று உலகத்திற்கு எதிராகவும், பிசாசுக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நாட்களிலே மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், அதே நேரத்திலே உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறதான வேளையிலே நிச்சயமாக பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றதான ஜனங்களாக நாம் மாறிவிடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே போராடுகிறதான வேளையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராடி ஜெயிக்க விரும்புகிறதான வேளையிலே, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறதான வேளையிலே நாம் தனிமையாக அல்ல, இயேசு நம்மோடு இருக்கிறார். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு இருக்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டவர்களாக நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாக எதிரான காரியங்களை, எதிரான போராட்டங்களை, எதிரான சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஜனங்களாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு மாம்சத்தை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து, சுவிசேஷத்திலிருந்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் சகலவிதமான சோதனைகளை முடித்த பிற்பாடு அவரை விட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சகலவிதமான காரியங்களினால் சோதித்தாலும் அவன் ஜெயிக்க முடியவில்லை. இயேசு அந்த இடத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல முறையிலே பல வகையிலே பிசாசானவன் இயேசுவை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சித்தான். ஆனால் இயேசு ஜெயித்தார். இயேசு வெற்றியை எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசை இயேசு தன்னுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையினால் பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாம்சத்தை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதின் மூலமாக பிசாசை, மரணத்தின் அதிகாரியாக இருக்கிறதான பிசாசை, தன்னுடைய மரணத்தினாலே அவரை பிசாசை அடங்கும்படியாக அவருடைய வல்லமைகளை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மரணத்தினாலே மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கும்படியாக தேவன் கிருபையை தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை நம்புகின்றதான, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை அறிக்கையிடுகின்றதான யாரானாலும் சரி, அவர்கள் மாம்சத்துக்குரியதான கிரியைகளின் மீது ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறதான ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவியும் மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றதான காரியங்கள் நீங்கள் செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், இயேசுவின் சிலுவையின் மரணத்திலே நாம் வைக்கின்றதான விசுவாசத்தின் மூலமாக, அந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக மாம்சத்தை நாம் மேற்கொள்ளும்படியாக தேவன் வழியை திறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவினுடையவர் தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த நாட்களிலே என்னை கேட்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எப்பொழுது ஜெயிக்கிறோமோ, எப்பொழுது நாம் மேற்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதான ஜனங்களாக தேவன் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதனோடு இணைத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நாம் ஒருவேளை பிழைப்போம் என்று சொன்னால் அழிக்கப்பட்டு போவோம். நாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மாம்சத்திற்கு, சரீரத்திற்கு எதிராக வருகின்றதான, காணப்படுகின்றதான பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுது நாம் ஜெயிக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயமாக நாம் சுதந்திரிக்கின்றதான ஜனங்களாக நாம் வாழ முடியும். மாம்சத்தின்படி, மாம்ச இச்சைகளின்படி வாழ்கின்றவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லி தேவ வார்த்தை நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் தேவனை சார்ந்தவர்களாக,
மாம்சத்தை ஜெயிக்கின்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக காணப்படுகின்றதான போராட்டங்களை ஜெயிக்கின்றதான ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம், பரம கானானை சுதந்திரிப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதான ஜனங்களாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 16:33 சொல்லுகிறது, திடன் மனமுள்ளவர்களாய் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறவராய் இருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கிறதான காரியத்தை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 1 யோவான் 2 15, 16, 17 பார்க்கும் பொழுது உலகம் என்றால் என்ன, உலகத்தின் காரியங்கள் என்ன என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இந்த வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே உலகம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் இந்த வசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. உலகமும் உலகத்தின் இச்சைகளும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கின்றவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்குகிறதான வேளையிலே, உலகத்திற்கு உரியதான காரியங்களை மேற்கொள்ளுகிறதான வேளையிலே நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கின்றவர்களாக வாழ முடியும். மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நடத்துகின்றதான ஜனங்களாக வாழ முடியும். மற்றவர்களுக்குள்ளாக தேவனை குறித்ததான அறிவை, தேவனை குறித்ததான ஞானத்தை உண்டாக்க முடியும். மற்றவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய மகிமைக்கும் மற்றவருடைய ரட்சிப்புக்கு காரணமாக பிரகாசமாக வெளிச்சமாக வாழ முடியும். இந்த நாட்களிலே உலகத்தை ஜெயிக்கின்றதான கிருபையை, உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிறதான கிருபையை தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே தருவாராக. தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. அதனோடு சேர்த்து அந்த 1 யோவான் 5:4-5 வாசிப்போம். யார் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று சொல்லி. 1 யோவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கின்றவர்களே அன்றி உலகத்தை ஜெயிப்பவர்கள் யார்? உலகத்தை ஜெயிக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், இயேசுவே தேவகுமாரன் என்று சொல்லி நம்புகின்றவர்கள் உலகத்தை நிச்சயமாக ஜெயிக்க முடியும். கேட்கின்றதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன் என்று சொன்னால் உலகத்தின் காரியங்கள் மீது ஜெயம் கொள்ள முடியும் என்கின்றதான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை குறித்து, உலக காரியங்களை குறித்து அவைகளை பற்றி கொண்டவர்களாக, அவைகளை பின்பற்றுகின்றவர்களாக, அவர்கள் அவைகளை நம்பினவர்களாக நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்போமே என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்துவத்தின் ராஜ்யத்தை, பரம கானானை சுதந்திரிக்க முடியாது என்கின்றதான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. இந்த நாட்களிலே உலகத்தின் காரியங்களையும் உலகத்துக்குரியதான காரியங்களையும் ஜெயித்து பரத்துக்குரியதான காரியங்களை சிந்திக்கின்றதான ஜனங்களாக, பரத்துக்குரியதான காரியங்களை குறித்து தியானிக்கின்றதான ஜனங்களாக தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் நம்மை அபிஷேகிப்பாராக. மூன்றாவதாக சுருக்கமாக நான் கடைசியாக ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி
வசனத்தை நாம் பார்க்குகிறோம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்துக் கொள்வோம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 4:11. அப்பொழுது பிசாசானவர் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பிசாசானவன் இயேசுவை ஜெயிக்க பார்த்தான். ஆனால் அவனுடைய பலவிதமான தந்திரங்கள், பலவிதமான முயற்சிகளினாலே இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. இயேசு தேவ வார்த்தையினால் பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய வார்த்தையினால் சத்ருவின் கிரியைகளை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குகிறானோ, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்குகிறானோ, தேவனுடைய வார்த்தைக்காக தவித்து ஏங்குகின்றதான எந்த மனிதன் இருக்குகிறாரோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சுலபமாக பிசாசை ஜெயிக்க முடிகிறது. இந்த நாட்களிலே தேவ வார்த்தையினால் நாம் நிரப்பப்படுகிறதான வேளையிலே, தேவ வார்த்தையினால் நாம் நிரம்பி இருக்கிறதான வேளையிலே பிசாசானவனை எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிசாசை நாம் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? தேவ வார்த்தையினால் எதிர்க்க வேண்டியதா இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் பிசாசை எதிர்க்க முடியும். இந்த நாட்களிலே தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாட்களிலே தேவன் நம்மை மேற்கொள்ளும்படியாக, ஜெயிக்கும்படியாக, சத்ருவின் கிரியைகளின் மீது வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இரவு வேளையிலே தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புவாராக. தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி இந்த உலகத்தின் காரியங்களையும், பிசாசின் காரியங்களையும், மாம்சத்தின் காரியங்களையும் ஜெயித்து கர்த்தருடைய மகிமைக்கு காரணமான ஜனங்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம், தேவனை நோக்கி நாம் கேட்போம். தேவரீர், என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே ஒரு பிரச்சனைக்கு புறப்பாடும் மற்றொரு பிரச்சனை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு போராட்டத்துக்கு புறப்பாடு மற்றொரு போராட்டம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் ஜெயிக்க வேண்டும் என்பதே உம்முடைய திட்டமாக இருக்கிறது. நான் ஜெயிக்கும்படியாக என்னை நீர் பலப்படுத்துவீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் கேட்போம். நாம் ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டதான ஜனங்கள், நாம் தோற்கடிக்கப்படுகின்றதான ஜனங்கள் அல்ல, நாம் தோற்று போகிற ஜனங்கள் அல்ல, நாம் ஜெயிக்கின்றதான ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் இருக்குகின்றதான இடத்திலே தேவனை நோக்கி நாம் கேட்போம். தேவனே, உம்முடைய பலத்தினால், வல்லமையினாலே என்னை ஒரு விசை மறுபடியுமாக நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போம். உம்முடைய அக்கினியினால் என்னை ஒரு விசை நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். சத்ருவின் கிரியைகளை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான ஏற்ற பாத்திரமாக என்னை உருவாக்கும் என்று சொல்லி நாம் கேட்போம். தேவனுடைய கிருபையினால், தேவன் தம்முடைய வல்லமையினாலே, தேவன் தம்முடைய அக்கினியினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நம்மை ஒவ்வொருத்தரையும் நிரப்புவாராக. அந்த பரிசுத்த வைராகியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். பிசாசை எதிர்த்து நிற்குகிறதான அந்த வைராகியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். இந்த நாட்களிலே விசுவாச அறிக்கையின் வார்த்தைகளை கூறி பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயிப்போம். அந்தகார வல்லமைகளை ஜெயிப்போம். எல்லா எதிரான வல்லமைகளை நாம் ஜெயிப்போம். இப்பொழுது தேவ வல்லமை நம்மை ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். இப்பொழுது தேவ வல்லமை நாம் இருக்கின்ற அந்த இடத்திலே நம்மை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது இந்த இடத்திலே இருந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றதான வேளையிலே தேவ அக்கினி உங்கள் மீது இறங்கி வருகிறது.
தேவனுடைய வல்லமை உங்களை நோக்கி வருகிறது. ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் சத்துருவானவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இரவு வேளையிலே தேவன் கொடுக்குகிறதான இந்த ஆலோசனைகள், இந்த வல்லமை மேற்கொள்ளுகிறதான ஜனங்களாக உங்களை தேவன் மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்க்கக்கூடியதாக இயேசுவின் நாமத்தினாலே சுடாதர வைடூரம் அர்ப்பணா ரூபம் எதிர்த்து நிற்குகிறதான ஜனங்களை மாற்றி விடுவீராக. சுட்டரிக்கப்படுவதாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருத்தரையும் தேவ அக்கினி சூழ்ந்து தேவ அக்கினியால் மூடப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே எழுப்பும்படியாக எழுப்புவதற்கு நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும். விதவிதமாக செய்திருக்கிறபடியாக எல்லா எதிர்வல்லமைகளும் கடித்து சோர்வுகள், வேதனைகள், சஞ்சலங்கள், கலக்கங்கள், விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே பின்னாடி இழுத்துக் கொண்டு போகக்கூடியதான எல்லா சூழ்நிலைகளை கடிந்து ஆண்டவரே ஜனங்கள் உடைய பாதத்தை தேடி பரட்டும், உமக்காக விதமாய் செய்கிறபடினாலும் துதிக்கிறோம். மூலமாக அருமையான அவர்கள் நடத்தி வருகின்றதான ஒவ்வொரு கூட்டங்களையும் எழுப்புவதற்கு காரணமாக இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் அவர்களுக்கு தேவையான நல்ல சூழ்நிலை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தரையும் நேர்மையாக தனித்தனியாக கரத்திலே இந்த கரத்தை வையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நாம் வல்லமை நிறைந்த நாமத்தில்